ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டூரிங் வைப்ஸ் சேனல். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற இடம் பார்த்திங்கன்னா யாகான்டி ரிவர். இந்த இடம் பார்த்திங்கன்னா சென்னகேசவா டெம்பிள்லேருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. நம்ம காலையில் 7லேருந்து 9 மணி முடியும் சென்னகேசவா டெம்பிளில் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் இந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, அடுத்ததாக நம்ம அலிபேடு போகிறோம். அலிபேடு பார்த்திங்கன்னா ஒரு சிவன் கோயில் இருக்குது அங்கே. சென்னகேசவா டெம்பிள்லேருந்து அலிபேடு பார்த்திங்கன்னா ஒரு 17-18 கிலோமீட்டர் தான் வரும். கிட்டத்தட்ட நம்ம ஒரு ½ ரீச் பண்ணிடலாம். நம்ம போகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா 2-வே ரோடு தான். 2 பக்கமும் கிராமங்கள், விவசாயங்கள் அந்த மாதிரி தான் நிறையா இருக்கும். நம்ம போகிற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 5 to 8 கிலோமீட்டர்ஸ் முடியும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப டென்ஸான ஃபாரஸ்ட் கிடையாது, ஒரு நார்மலான ஃபாரஸ்ட் தான். ஹொய்சலாவோட கேபிட்டல்னு பார்த்திங்கன்னா 4 இடங்கள் இருக்குது. அன்காடி அப்படிங்கிறது தான் முதல் இடம். அது கர்நாடகாவில் வேலூர்லேருந்து ஒரு 32 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. 2வது கேபிட்டல் பார்த்திங்கன்னா பேலூர். 3வது கேபிட்டல் பார்த்திங்கன்னா அலிபேடு. அதுக்கப்புறம் 4வது கேபிட்டல் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற திருவண்ணாமலை. இந்த கேபிட்டல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா தலைமுறைகள் மாறும் போதும், அதே மாதிரி புது இடத்துல போர் புரிஞ்சு அந்த இடத்த தன்னிலைப்படுத்தும் போதும் ஒவ்வொரு இடத்துக்கும் இந்த மாதிரி கேபிட்டல்ஸாக மாற்றியிருக்காங்க. இப்போ நம்ம அலிபேடு ரீச் பண்ணிட்டோம். டோட்டலாக பார்த்திங்கன்னா 442 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோம். சென்னகேசவா டெம்பிளுக்கும் அலிபேடுக்கும் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஆஃப் சார்ஜஸ் தான், எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. ஏன்னா இந்த இடம் பார்த்திங்கன்னா யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட இடம். நம்ம இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா August 16 அன்னைக்கு ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி சின்ன பேனர்ஸ் போட்டிருக்காங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து செல்ஃபீஸ் எடுக்கிறதுக்காக. இந்த இடம் பார்த்திங்கன்னா கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸ். ஆப்போசிட் சைடில் இருந்து கூட நம்ம வரலாம். சென்னகேசவா டெம்பிள் மாதிரியே இந்த கோயிலை சுற்றியும் பார்த்திங்கன்னா நிறைய ஆர்ட் ஒர்க் இருக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா பாலிஷ்டாக, நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாகவே இருக்கும். ரொம்ப டீட்டெயில்டான சிற்பங்கள் இருக்கும். கீழே பார்த்திங்கன்னா யானை, யாழி, அதுக்கு மேலே குதிரைப்படை, அதுக்கு மேலே போர்கள், அதுக்கு மேலே ஒரு யாழி, அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா வாத்தோட டிசைன், அதுக்கு மேலே தேவர்களோட சிற்பங்கள் நிறைய இருக்கும். சிவன், விஷ்ணு, பிரம்மர், அந்த மாதிரி நிறைய சிற்பங்கள் இருக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கேப்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் கூட நம்மளால் நிறைய சிலைகள் பார்க்க முடியும்.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண்ணன் புல்லாங்குழல் ஊதிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சிலை இருக்கு. சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாரும் ரசிக்கிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண்ணன் வந்துட்டு கோவர்தன் மலையை தூக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்கு. மலைக்கு கீழே பார்த்தோம்னா பாம்பு, மனிதர்கள், ஆடு, மாடு அதெல்லாம் அடைக்கலத்தில் இருக்கிற மாதிரி ஒரு சிற்பம் இருக்கு. இந்த சிற்பம் வந்து காளியோட சிற்பமாக இருக்கலாம். ஒருத்தரை வதம் செஞ்சு அவரோட தலையை வந்து கையில் வச்சிருக்கிற மாதிரி ஒரு சிற்பம் இருக்கு. அதே மாதிரி கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா எலும்பும் தோலுமா இருக்கிற மாதிரி சின்ன சின்ன சிலைகள் நிறைய இருக்கு. இந்த சிற்பம் பார்த்தீங்கன்னா சிவன் வந்துட்டு கஜாசுரனை வந்துட்டு வதம் பண்ற ஒரு சிற்பம். சிவனும் பார்வதியும் வந்துட்டு நந்தி மேல அமர்ந்திருக்கிற மாதிரி ஒரு சிற்பம். இந்த சிற்பம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டிவா நிறைய இடத்துல இருக்கும். இந்த சிற்பம் பார்த்தீங்கன்னா வராக அவதாரம். ரெண்டு சிவருங்க ஜாயின் பண்ற இடத்துல கூட பார்த்தீங்கன்னா சிற்பங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிம்ம அவதாரம் வச்சிருக்காங்க. ஸோ வந்துட்டு வராக அவதாரத்துக்கு அப்புறமா வந்தது தான் சிம்ம அவதாரம். நமக்கு வந்து கடவுளோட ஹிஸ்ட்ரியை பற்றி நல்லா தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த இடத்த வந்து ரொம்ப ரசித்து பார்க்க முடியும். இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா சாமிக்கு மேலே நிழல் கூட இருக்கிற மாதிரி எல்லாம் செதுக்கியிருக்காங்க. அதுவும் ரொம்ப டீட்டெயிலாக இருக்குது அதெல்லாம். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சிவனும் பார்வதியும் இருக்கிற மாதிரி நிறைய சிற்பங்கள் இருக்கும். நரசிம்ம அவதாரம் பார்த்தீங்கன்னா ரெண்டு செவருக்கு நடுவில் கூட பார்த்தீங்கன்னா அந்த இலை டிசைன் அதெல்லாமே ரொம்ப டீட்டெயில்டாக பண்ணியிருப்பாங்க. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா மேல் கூரையிலேருந்து கீழே முடியுமே வந்துட்டு எல்லா சிற்ப வேலைகள் நிறையா இருக்கும். நம்மளுக்கு வந்துட்டு ஒரு நாளுங்கிறது வந்து இதுக்கு பத்தவே பத்தாது. அதுவும் இதோட புராண கதைகள் எல்லாம் தெரிஞ்சிருந்ததுன்னா நம்மளுக்கு வந்துட்டு உன்னிப்பாக பார்க்க பார்க்க நிறைய விஷயங்களை ரசிக்க முடியும் இந்த கோயிலில்.
கோயிலுக்கு வெளியிலேயே கூட பார்த்தீங்கன்னா கைடு கிடைக்கிறாங்க நம்மளுக்கு. ஸோ நம்மளோட டீம் ஸ்ட்ரென்த்தை பொறுத்து அவங்க வந்துட்டு சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவரில் வந்துட்டு மெயினான சிலையோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கவர் பண்ணுறாங்க. நம்மளுக்கு ஹிஸ்ட்ரி எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா அதை ரசிக்கிறதுக்கு வந்து இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த சிற்பத்தெல்லாம் வீடியோ எடுக்கும் போதே எனக்கு கை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஒரு 6-7 அடிக்கு மேலே தான் வந்துட்டு இந்த சிற்பங்கள் எல்லாம் வந்து பொறிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஒரு தலைக்கு மேலே பிடிச்சு அதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணால் தான் வந்துட்டு இந்த அளவுக்கு அது டீட்டெயிலாக தெரியும். ஸோ இந்த கோயிலை சுற்றியுமே எல்லாமே ஒரு 7 அடிக்கு மேலே தான் வந்து சிற்பங்கள் வச்சிருக்கிறனால கேமராவை தூக்கிட்டு வீடியோ எடுக்கிறதுக்குள்ள கை வலி செமையாக வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த செவுத்துக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நிறைய கேப்ஸ் எல்லாம் கூட இருக்குது. ஆனால் அந்த கேப்ல எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா நிறைய சிற்பங்களை வந்து அமைச்சிருக்காங்க. ஹொய்சால டைனசிட்டி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் ஒரு சில இடத்த வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க.